நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் இந்த 2026 புது வருடத்தை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய தேவைகளை இன்னும் சந்திப்பாராக. கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவாராக. அநேக நன்மைகளையும் அநேக கிருபைகளையும் என் தேவனாய் கர்த்தர் இந்த 2026 உங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியாக தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம். நானும் நம்முடைய ஜாஷுவா டிவி அண்ணனும் நாங்கள் பேசணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடணும்னு சொல்லி நாங்கள் பேசணும். சரிண்ணே, ரைட், நம்ம பண்ணோன்னு சொல்லி நம்முடைய அண்ணன் சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் மாதத்தின் முதல் நாள் காலையில் 7 மணிக்கு, மாதத்தின் முதல் நாள், அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதத்தின் முதல் நாள் காலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டு இந்த நேரத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி. சரியா? அதனால் 1ஆம் தேதி நிறைய பேர் வாக்குத்தத்த செய்தி கொடுப்பாங்க. நான் நிறைய காரியங்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜாஷுவா டிவியோடு கூட இணைந்து நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகிற இந்த 2026 இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது நாள் காலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஷுவா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. செய்தியின் தலைப்பு தீர்க்க தரிசன வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சொல்லுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற வசனங்கள் மாத்திரம் சொல்லப்படும் ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தையாய் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தருவார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் வரும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய குடும்பத்தில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சியும் என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திறமையும் அல்ல, என்னுடைய காரியங்கள் இதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் தெளிவான வசனங்களை கொடுத்து சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் ஜெபத்தோடு கண்ணும் கருத்துமாய் நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தம், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நடத்தும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த செய்தி நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு மாதமும், சரியா, ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாள் நம்முடைய ஜாஷுவா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருகிற வசனங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசன வசனம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இந்த 2026 இந்த ஜனவரி முதல் நாள்
இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்பதை உங்களுக்கு நான் திட்டமும் தெளிவுமாய் ஒரு பயபக்தியோடு ஒரு நடுக்கத்தோடு நான் சொல்லுகிறதை நான் உணர்கிறேன். அதனால் இதை நீங்கள் ஒரு ஜெபத்தோட நீங்கள் கேட்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை எழுப்பும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் கிடக்காதபடி, மயங்கி மடிந்து கிடக்காதபடி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை எழுப்பும் என்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வசனம் சொல்லுது, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன நோக்கத்திற்காக உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அதை நிறைவேற்றி தருவார். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், அவர் என்ன நோக்கத்திற்காக உங்களை பார்த்து அனுப்புகிறாரோ அது வாய்க்கும், அது நடக்கும், அது கிடைக்கும், அது வெற்றியே தரும். அதற்கு தோல்வி என்பது இல்லை. அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வார்த்தையை கொடுக்கிறவர் தேவன், வார்த்தையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களோடு கூட பேசுகிறவர், உங்களை நடத்துகிறவர், இதுவரைக்கும் கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த 2024, 26 இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் உங்களை நடத்துவாராக. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்துதான் நான் பேசுகிறேன். சரி, 2026 ஜனவரி மாதத்திற்காய் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நித்தமும் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் தினமும் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் தினமும் உங்களை நடத்தி செல்லுகிற தேவன். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, எனக்காக பேச யாரும் இல்லையே, இந்த காரியங்களை செய்ய யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியவில்லையே, எனக்கு உண்டான காரியங்களை நடத்த முடியவில்லையே, நான் தோற்று போய் இருக்கிறேனே, நான் அவமானத்தோடு கூட இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த 2026 அவர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்தமும் உங்களை நடத்துவார். ஒரு நொடி, ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டு விட்டு என் தேவன் தனியா போக மாட்டார். உங்களை நடத்துகிற தேவன் உங்களை நடத்தி செல்வார், உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இல்லை, என் பேர் போட்டிருக்கேன் டேவிட். நான் சொல்றேன், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி கொண்டு வருகிறார். காற்று இல்லை, மேகம் இல்லை, புயல் இல்லை, மழை வருவதற்கு சான்ஸே இல்லை. ஆனால் வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் உங்களை செழிப்பின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில், நன்மையின் பாதையில், கிருபையின் பாதையில், வெற்றியின் பாதையில், நோய் இல்லாத ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையில் உங்களை அவர் நடத்தி செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராய் பேசுகிறார். உங்களை நடத்தி செல்லுகிற தேவன் உங்களை நடத்தி செல்வார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார்.
2026 தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. உங்க பேர் என்ன? உங்க பேர் போட்டு சொல்லுங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் என் குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் என் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் என் தொழிலை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் எனக்கு உண்டான எல்லா காரியங்களும் நடத்தி தருவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வசனத்தை சொல்லி நீங்க சோமனுங்க. ஏசப்பா, நித்தமும் நீர் என்னை நடத்துங்க. மனிதன் என்னை நடத்தக்கூடாது. உற்றார் உறவினர்கள் என்னை நடத்தக்கூடாது. நீர் என்னை நடத்துங்கப்பா. நான் சாட்சி. ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்து பேசுகிறேன். வசனத்தை மாத்திரம் தான் எழுதி வச்சுருக்கேன். நான் என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். அநேக கிருபைகளை பெற்றிருக்கிறேன். தைரியமாக சொல்லுவேன், பெருமையாக சொல்ல, சந்தோஷமாக சொல்லுவேன். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட வேலையில் ஆண்டவர் என் உயர் அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைத்து என்னை வேலை பார்த்து நடத்தி செல்லுகிறார். ஆபத்துகள் உண்டு, விபத்துகள் உண்டு, பல மனிதனுடைய நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் அந்த வேலையில் என்னை ஆண்டவர் நடத்தி செல்லுகிறார். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அதனால தான் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர் நன்மையாய் நடத்தி தருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவரே வாழ்க்கை அப்படி சொல்லாதீங்க. வாழ்க்கை இனிமேல் இருக்கு. வாழ்க்கை இனி செத்தாதான் கொண்டு வர முடியாது. இன்னும் வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இன்னும் உங்களை நடத்தி செல்லுவார். இன்னும் நடத்தி செல்லுவார். நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வருஷம் முடிய போகுது ஆண்டவரே, 2025 அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். அப்படி பைக்கில் வரும்போது நான் ஒத்தையில் ஜோம் பண்ணிக்கிட்டே வரேன். 2025 நாளைக்கு முடிய போகுது. ஏசப்பா, எனக்கு எத்தனை காரியங்கள் என்னை பாதுகாத்தீங்க. என் பைக்கு பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நின்று கிடையாது. என் காரு பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நின்று கிடையாது. என் குடும்பத்தில் அரிசி பருப்பு இல்லாமல் நின்னது கிடையாது. நான் பலகீனத்தோடு நான் படுத்தது கிடையாது. பலகீனங்கள் உண்டு, ஆனால் பலகீனப்பட்டு நான் என் வேலைக்கு போகாமல் இருந்ததில்லை. எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி 2026க்குள்ளே கொண்டாட்டார். நான் சாட்சி. நான் ஏதோ புஸ்தகத்தை பார்த்து நான் படித்து சொல்லலை. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தேதியை நான் பார்க்கும் பொழுதும் என்னை நடத்தினவர் கர்த்தர். நான் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன் என்று சொன்னால் என் பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, எனக்குண்டான காரியத்தினால் அல்ல. என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் தைரியமாக சொல்லுவேன். அதனால தான் நம்பிக்கையோட சொல்லுவேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, வீணா மனுஷன்கிட்ட போய் பேசாதீங்க, வீணா மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஆண்டவரே நீர் என்ன நடத்தும், நீர் என்ன நடத்தும், நீர் என்ன நடத்தும். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற விதமே வேற. அவர் நடத்துகிற விதம் வேற. அந்த பாதை யாருக்கும் தெரியாது. அவர் உங்களை நடத்துகிற விதம் வேற எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அவர் நடத்துகிற விதம் என்பது வேற. ஒரு 4 வசனத்தை விறுவிறுன்னு பார்ப்போம். 143ஆம் அதிகாரம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். நம்மளை செம்மையான பாதையில் நடத்துவார். நம்முடைய குடும்பத்தை செம்மையான பாதையில் நடத்துவார். நம்முடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர் எப்படி நடத்துவாராம்? இனிமேல் செம்மையான பாதையில் வழி நடத்துவாராம்.
கரடுமுரடான பாதையில் இருக்கலாம். கரடுமுரடான பாதையில் இருந்தாலும் அந்த பாதையில் நம்மளை செம்மையாய் வழிநடத்தின தேவன் இந்த 2026 இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களை செம்மையான பாதையில் ஆண்டவர் வழி நடத்துவார். சங்கீதம் 139 சங்கீதம் 24வது வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்மக்கிட்ட ஒரு சில நேரம் தேவனை வேதனைப்படுத்துகிற வழி நமக்குள்ளே இருந்திருக்கலாம். தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு சில வழி நமக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தேவனை வேதனைப்படுத்த வழி இல்லாமல் தேவனை உயர்த்துகிற பாதையில் நம்ம நினைச்சு வாராம், நடத்துவாராம். சரி, சங்கீதம் 31 சங்கீதம் 3 வசனம். 31 சங்கீதம் 3 வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் மித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். என் கண்மலை இயேசு, என் கோட்டை இயேசு, அவருடைய நாமம் எனக்கு வழி காமிக்கும். மனுஷன் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல. என் கண்மலை, என் இரட்சகர், என் மீட்பர், என் தெய்வம், என் இயேசு என்னை நடத்துவார். எனக்கு கோட்டையாக இருக்கிறார். என் கையை பிடிச்சு வழி நடத்துவார், வழி நடத்துவார். யாத்திராகமும் 15 அதிகாரம், யாத்திராகமும் 15 அதிகாரம் 13 வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். இன்னைக்கு பலன் குன்றி, உழைப்பதற்கு பலன் இல்லாமல், தேவனை ஆராதிப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே வாழ்க்கை என்று சொல்லி பலகீனப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோமா? அவர் சொல்றாரு, அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால, அவருடைய அன்பினால, அவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையினால் நம்மளை நடத்துவாராம். எப்படி நடத்துவாராம்? பலத்தினால் நடத்துவாராம். சோர்ந்து போய் அல்ல, பலகீனத்தோடு அல்ல, ஒரு உற்சாகத்தோடு தைரியத்தோடு அவர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் தானியேல் 4 அதிகாரம் 35 வசனம். தானியேல் 4 அதிகாரம் 35 வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த போகிறான்னு தெரியுமா? கடைசியாக அந்த வசனம் சொல்லி முடிச்சிருவோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு தான், நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு எப்படி நடத்துவாராம்? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். சரியா? நம்மளை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுதான், நம்மளை பார்த்து ஒரு குடும்பத்தார் சொல்லுதாங்க, இவங்கிட்ட ஒன்றும் இல்லை, இவன் குடும்பத்தில் உழைப்பு இல்லை, இவன் குடும்பம் ஒரே சாபமாக இருக்குது, இவன் தொழிலெல்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் ஒன்றுமில்லை என்று சொல்லி எண்ணப்படுகிற நம்மளை பார்த்து சொல்லுதாங்க. சரியா? ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்த போகிறாராம்? அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் நடத்துகிறார். சரியா? அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எங்க இந்த வானத்தை படைச்சவர் பூமியை படைச்சவர் தான் உங்களை நடத்த போகிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களை நடத்த போகிறார். அவருடைய கையை தடுத்து நிற்பவன் எவன்? தேவனுடைய கரத்தை தடுத்து நிற்பது யார்? உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர், உங்களோடு கூட பேசுகிறவர் கர்த்தர், உங்களுடைய காரியங்களை செயல்படுகிறவர் கர்த்தர், உங்களுக்கு முன்பதாக நின்று எல்லா காரியங்களையும் சரி செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் நடத்தி செல்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கடைசியா லூக்கா 1 அதிகாரம் 79 வசனம். லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும்
அவ்விரகத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கும் என்றால் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். பல சண்டைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல அடிதடிகள், பல காரியங்களுக்காய் அலைந்த நம்மளை தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சமாதானம், உங்களோடு கூட இருக்கிற யாரெல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்களோ உற்றார் உணர்வுகள் மத்தியில் உங்களை கொண்டு சமாதானத்தின் பாதையில் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2026 நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. தேவன் நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த மனிதர்களெல்லாம் பேசாமல் போனாங்களோ, எந்த மனிதர்களெல்லாம் சண்டை போட்டு போனாங்களோ அந்த மனிதர்களெல்லாம் மறுபடியும் பேசுவார்கள். அந்த மனிதர்கள் உங்களோடு கூட மறுபடியும் ஐக்கியப்படுவார்கள். மறுபடியும் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடத்தி செல்லுகிற தேவன் உங்களை இன்னும் நடத்தி செல்வார். இப்போ கடைசியாக வசனம் வைத்துக்கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வசனத்தை வாசித்து முடிப்போம். தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வசனமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடக்கும்போது எத்தனை நன்மைகள். இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கர்த்தர் உங்களை தினமும் நடத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இருக்கும், குறைவு என்பது இல்லை. திருப்தியாக்குவார். ரெண்டாவது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். உங்கள் எலும்புல, உங்களுடைய உடம்பில் இருக்கிற எலும்புல ஆண்டவர் பரிபூர்ணமான பலனையும் சுகத்தையும் கொடுக்கிறார். 2. மூன்றாவது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் நீர் என்னை நித்தமும் நடத்தி தருகிறதற்காக உமக்கு நன்றி, என்னை செழிப்பின் பாதையில் என்னை கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மகா வறட்சியான காலங்களிலும் கையில் பணமே இல்லாட்டாலும் ஆண்டவர் நடத்துவார். பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டாலும் உங்களை நடத்துவார். சரியா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மையாய் கேட்டார்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா. ஆனால் நீர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் என்னை நித்தமும் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நித்தமும் நீ நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய் நிற்கட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே கர்த்தர் நீ நடத்துவீராக. பணத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தித்து செழிப்புள்ள ஒரு வாய்க்காலாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனுடைய மறு ஒளிபரப்பு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த செய்தி மறு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ஆமென்.